இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டு உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாருங்க. இயேசு தெய்வம் மனுக்குலத்துக்காக இந்த உலகம் முழுவதும் எல்லா பாஷையும் எல்லா மொழி வாழ் இளைஞர்களுக்காக ஒரே ஒரு தெய்வம் உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்புள்ள தெய்வம் தேடி வந்திருக்கிறாருங்க. அம்மாமாரு, அக்காமாரு, வீடுகளை கேட்கிற தங்கச்சிமாரு, தம்பிமாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ வைக்கிற தெய்வங்க. மனிதன் என்னென்னவோ காரியம் செய்து கொண்டிருக்கிறான். மனிதன் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். இந்த பரிசுத்த வேதம் சொல்வது ஏசப்பா நீ ஏற்றுக்கொள்ளும் போது யாருமே தராத நிம்மதி தருகிறாங்க ஆண்டவர். ஏன் அநேக சுவிசேஷம் பண்றாங்க, மரணத்தை ஓடி ஓடுறான்னு சொன்னா எங்க நிம்மதி இருக்குன்னு தெரியாதனால்தான். ஏசப்பா நிம்மதி இருக்குதுங்க. ஏசப்பா உயிரை கொடுத்து நிம்மதி ஏற்படுத்தி வைத்திருக்காரு. ஏசப்பா நீ வணங்கினா போதும், ஏற்றுக்கொண்டா போதுங்க. வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களே, கண்ணீரோடு இருக்கிறீங்களே, யாரும் சொல்ல முடியாது, வேதனை இருக்கிறீங்களே, ஏசப்பா சொல்லி பாருங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க ஏசப்பா உடனே வேதனை மாற்றுறத ஏசுங்க சொல்லிச்சுங்க. ஏசப்பா தாங்க. ஏன் தெரியுங்களா? உயிரை கொடுத்தாரு, சமாதானம் கொடுத்து லேசான காரியம். உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினாருங்க. உயிரை கொடுத்து இயேசு நம்ம அன்பை வெளிப்படுத்திருக்கிறது இயேசு மாத்திரம்தான். உயிரியை கொடுத்த தெய்வம் மற்ற எல்லா நன்மையும் கொடுக்க நல்லவரா இருக்கிறாருங்க. பாருங்க, யாராவது உயிரை கொடுக்க முடியுமா? யாராவது உயிர் கொடுத்திருக்கிறாங்களா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மாத்திரம் தான் முழுவதும் உயிரை கொடுத்திருக்கிறார். சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். நமக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாருங்க. அந்த தெய்வம் மீண்டும் வரப்போகிறார். ஏன் நம்ம ஆளுநர் என்ன செய்யணும்னா இயேசு மீண்டும் வரப்போகிறார். உயிர் கொடுத்த தெய்வம் உங்களுக்காக, எனக்காக, முழு உலகத்துக்காக உயிர் கொடுத்த தெய்வம் மீண்டும் வரப்போகிறாருங்க. இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். உயிர் கொடுத்த தெய்வம் மனுக்குலத்துக்காக சாபமானார். மனுக்குலத்தை மீட்க முடிய சாபமானார். அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார், அறுவடை ஏற்றுக்கொண்டார். சிலுவை மறித்து 3ஆம் நாள் உயிரை இன்னும் இருக்கிறார். அந்த தெய்வம் மீண்டும் வரப்போகிறார்கள். அவர் வரும்போது யாரெல்லாம் குழுவில் வாடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக் கொள்கிறோமோ அவனை அழைத்து செல்லக்கூடிய இயேசு வரப்போகிறார்கள். மனிதனுக்கு இந்த பூமியில் ஆண்டவராக